السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரி ஆலம் ஷஃபீஉல் முஸ்லிமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாத பின்பற்றி வாழ்ந்த உத்தமசத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஒலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்னென்றும் நீங்காமல் உண்டாகட்டும். கிருபையாளர் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடைய பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள்வாடிப்பார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் நாம் பேசி வருகின்ற பொழுது உண்மையை பேசுகின்ற மக்களாக, உண்மையானவர்களாக, உண்மையானவர்களோடு சேர்ந்து வாழுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களோடு நாம் பரிமாறிக்கொண்டோம். அதை அடுத்து உண்மையானவர்களோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டுமையானால் அல்லாஹ்விற்கு உரியவர்களாக, அல்லாஹ்வினுடைய நேசத்திற்கு உரித்தானவர்களாக நாம் ஆக வேண்டுமையானால் நம்முடைய வாழ்வில் நாம் ஒரு விஷயத்தை தவிர்த்து வாழ வேண்டும். அதுதான் பொய் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம். இந்த பொய் என்கின்ற இந்த உயர்ந்த ஒரு சிந்தனையை நாம் கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை, ரசூலினுடைய மஹப்பத்தை, நல்லவர்களுடைய பிரியத்தோடு இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டுமையானால் அழிவை தேடித் தருகின்ற, நரகத்திற்கு வழிகாட்டுகின்ற இந்த பொய்யினுடைய சிந்தனையிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல் குர்ஆன் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றார். முதலில் ஒன்றை நாம் விளங்க வேண்டும். ஹராமான காரியங்கள் எவைகளெல்லாம் இருக்கின்றதோ, அல்லாஹ் நமக்கு இவைகளை எல்லாம் தடுத்திருக்கின்றானோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் நமக்கு இவைகளை எல்லாம் எச்சரித்து தந்திருக்கின்றார்களோ, அவைகளை முற்றிலும் தவிர்த்து நான் வாழ்வேன் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணம் ஆர்வம் பேரோகி இருக்க வேண்டும். இந்த பொய் என்பது அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு எச்சரித்து சொல்லப்பட்ட ஒன்று. நரகத்திற்கு வழிகாட்டுகின்ற ஒரு பாவமான ஒரு செயல் என்பதை விளங்கி அந்த பொய் பேசுதல் என்பது ஹராமான ஒரு செயல் என்பதை நம்முடைய உள்ளத்தில் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வோமேயானால் அந்த பொய் பேசுகின்ற அந்த நேரங்களில் இந்த பயம் நமக்கு அந்த பாவத்தை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக மறைந்து நிற்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் பேசுவதை ஹராமான ஒரு காரியம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார். பொய் பேசுவது என்பது அது முனாஃபிக்குகளுடைய அடையாளமாக சொல்லப்படுகின்றது. அது யாருடைய அடையாளம்? உண்மை என்பது நல்லவர்களுடைய அடையாளம், பொய் என்பது முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்களுடைய அடையாளமாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை கண்டு பயந்தார்களோ இல்லையோ, ஆனால் முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்களை பார்த்து அதிகம்
அதிகம் பயந்திருக்கின்றார்கள். காரணம், அவர்களுடைய நாம் பேசுகின்ற ஒன்றாக இருக்கும், அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ قَالُوا إِنَّا مَعَكُمْ إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ. அவர்களுடைய பாவமான ஒரு செயல் அதுதான். நாவுகளில் ஒன்றை பேசுவார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் வேறு ஒன்றாக இருக்கும். நபியை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம், உங்களை நேசிக்கின்றோம், உங்களை நாங்கள் பிரியம் கொள்ளுகின்றோம் என்று சொல்லுவார்கள். அவர்களுடைய ஷைத்தானின் பக்கம் அவர்கள் செல்லுவார்களே, ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் முரணான விஷயங்களை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருப்பார்கள் என்று முனாஃபிக்குகளுடைய அடையாளங்களை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அந்த வரிசையில் தான் இந்த பொய் பேசுதல் என்பது ஹராமான ஒரு செயல், அது முனாஃபிக்குகளுடைய அடையாளம் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸத்துன் இதா ஹத்தஸ கதீப வ இதா வஅத அஸ்லஃப வ இதா துமின கான. நபி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள், முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் அவர்களுடைய அடையாளங்கள் என்னவென்று சொன்னால் 3 அடையாளங்களை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். அவர்கள் எதை பேசினாலும் பொய் பேசுவார்கள். இதா ஹத்தஸ கதீப, கதீப என்று சொன்னால் பொய் சொல்லுதல். அவர்கள் எதை பேசினாலும் அவர்கள் பொய் பேசுவார்கள். வ இதா துமின கான, நீங்கள் அவர்களை நம்பினால் உங்களுக்கு அவர்கள் மோசடி செய்வார்கள். உங்களுக்கு நீங்கள் வாக்குறுதி உங்களுக்கு கொடுப்பார்களேயானால் அந்த வாக்குறுதிக்கு அவர்கள் மாறு செய்வார்கள். இதுதான் நயவஞ்சகர்களுடைய அடையாளமாக இருக்கின்றது என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். பொய்யினுடைய வகைகளை விரிவுரையாளர்கள் பல விஷயங்களுக்குள் நமக்கு முன் சொல்லுகின்றார்கள். முதலாவது பொய் என்பது அல்லாஹ்வை குறித்தும் ரசூலை குறித்தும் பேசுது. இந்த 2 விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு அடியான் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுவதற்குண்டான மூல காரணங்களில், இஸ்லாத்தை விட்டும் தன்னைத்தானே அவர் தனிமைப்படுத்திக் கொள்ளுகின்ற காரணங்களில், இந்த காரணங்களில் முதல் காரணம் அல்லாஹ்வை குறித்து யார் பொய் பேசுகின்றார், அல்லாஹ்வை குறித்து யார் பொய் பேசுகின்றாரோ, அல்லாஹ்வினுடைய ரசூலை குறித்து யார் பொய் பேசுகின்றாரோ அவர்கள் மார்க்கத்தை விட்டும் தன்னைத்தானே அவர்கள் விலக்கிக் கொண்டவர்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நமக்கு மேற்கோள் காட்டி சொல்லுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இவ்வாறு சொல்லுவார்கள், என் மீது நீங்கள் பொய் கூறாதீர்கள், என்னை குறித்து நீங்கள் ஒருபோதும் பொய் பேசாதீர்கள், மாறாக என் மீது நீங்கள் பொய் கூறுவீர்களேயானால், என்னை பற்றி நீங்கள் அவதூறு பேசுவீர்களேயானால் அது உங்களை நரகத்தின் பக்கம் அழைத்து சென்றுவிடும். யார் என் மீது இல்லாத ஒன்றை இட்டு கட்டுகின்றாரோ, என்னுடைய தரஜாவை குறைத்து பேசுகின்றாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கிக் கொள்ளட்டும். நஹூது பில்லாஹ். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே இவ்வாறு சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நாம் சில நேரங்களில் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது, அதில் ஏதாவது மனக்கவலைகள் வருகின்ற பொழுது, அல்லது ஏதாவது கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நம்மையும் அறியாமல் அல்லாஹ்வை திட்டுகின்ற ஒரு இயற்கை குணம் மனிதனுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்று ஏதாவது ஒரு செய்தியை சொல்லுகின்ற பொழுது அந்த ஒரு செய்தி நமக்கு பாதகமாக இருக்குமேயானால், நம்முடைய சுயநலத்திற்கு அது ஒத்துப்போகவில்லை என்று சொன்னால், ஆமாம் ரசூலுல்லாஹ் சொன்னால் பார்க்கப்படலாம் என்று நாம் சாதாரணமாக சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் கூட தீனை விட்டு நம்மை நாம் அப்புறப்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு செயலாக அது மாறிவிடுகின்றது என்பதை தான் இப்னு ஹிஸாம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வை குறித்தும் நாம் பொய் சொல்லக்கூடாது, ரசூலை குறித்தும் நாம் பொய் பேசக்கூடாது. இந்த 2 காரியங்களில் மிக மிக கவனமாக நாம் இருந்து கொள்ள வேண்டும் என்பதை இமாம்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். 2வது வியாபாரத்திலே பொய் பேசுது. இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பொய் பேசுகின்ற இந்த ஒரு செயல் ஒரு குழந்தையிடத்தில் இல்லை என்று சொன்னால், ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்று சொன்னால், நீ எல்லாம் பிழைக்க தெரியாதவனாக இருக்கின்றாய். எப்படி சொல்லுகின்றோம்? நீ எல்லாம் பிழைக்க தெரியாதவனாக இருக்கின்றோம், சுற்றுமுற்றும் அறியாதவனாக இருக்கின்றாய், உலகத்தினுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளாதவனாக இருக்கின்றாய் என்று அவரை மீண்டும் பொய்யினுடைய பாவத்தின் பக்கம் இழுத்துச் செல்லுகின்ற வார்த்தைகளைத்தான், ஆர்வமூட்டுகின்ற வார்த்தைகளை, நீ எல்லாம் பிழைக்க தெரியாதவன், நீ எல்லாம் ஒன்றும் புரியாதவன் என்று சொல்லி மீண்டும் அந்த பாவத்தை அவனை செய்வதற்கு இந்த உலகம் தூண்டுகின்ற
பாவத்திலிருந்து அவனை எப்படி நாம் கழட்டி கொண்டு வருவது, அந்த பாவத்திலிருந்து அவனை நாம் எப்படி தடுப்பது என்கின்ற அந்த எண்ணம் தான் சக முஸ்லிம்களுக்கும் சகோதர மக்களுக்கும் வேரோங்கி இருக்க வேண்டுமே தவிர மாறாக பொய்யினுடைய பாவத்தின் பக்கம் மனிதர்களை தூண்டுகின்ற வார்த்தைகளை, இது போன்ற வார்த்தைகளை ஒருபோதும் நாம் சொல்லிவிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக சொல்லுவார்கள், வியாபாரத்தில் நீங்கள் ஒருபோதும் பொய் பேசாதீர்கள். வியாபாரத்தில் நீங்கள் ஒருபோதும் பொய் பேசாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஒரு நேரத்தில் இவ்வாறு சொன்னார்கள், நாளை வறுமை நாள் ஆகிரத்தில் 3 நபர்களிடத்தில் அல்லாஹ் ஏறெடுத்து பேச மாட்டார். கியாமத்து நாளிலே அடியார்கள் எல்லாம் அல்லாஹ் நம்மை கருணை கொண்டு பார்க்க மாட்டானா, திருவையினுடைய பார்வை கொண்டு பார்க்க மாட்டானா, நமக்கு அருள் புரிந்து விட மாட்டானா, சுவர்க்கவாதி என்று நம்மை சொல்லிவிட மாட்டானா என்று அடியார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை குறித்து ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே 3 நபர்களிடத்தில் அல்லாஹ் ஏறெடுத்து பேச மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸை ஹஜ்ரத் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் தன்னுடைய கணுக்காலுக்கு கீழால், யார் தன்னுடைய கண்டை காலுக்கு கீழால் ஆடைகளை உடுத்தி கொண்டிருக்கின்றார்களோ, மற்றவர்கள் எல்லாம் பெருமைப்படுகின்ற அளவிற்கு, மற்றவர்கள் எல்லாம் தன்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கணுக்காலுக்கு கீழால் ஆடைகளை யார் வேண்டுமென்றே உடுத்தி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் அல்லாஹ் பேச மாட்டான். அவர்களை பார்த்து நாளை வறுமையினால் ஆக்கிரத்தில் அல்லாஹ் பேச மாட்டான். இரண்டாவது, யார் தான் செய்த உபகாரத்தை மற்ற மக்களுக்கு மத்தியில் சொல்லி காட்டுகின்றாரோ, யாருக்காக வேண்டி உபகாரம் செய்தாரோ அவர் மற்ற மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பொழுதோ அல்லது இது இல்லாத அந்த நேரத்திலோ தான் செய்த அந்த உபகாரத்தை யார் சொல்லி காட்டுகின்றார்களோ அவர்களை நாளை வறுமையினால் ஆக்கிரத்தில் அல்லாஹ் ஏறெடுத்து பேச மாட்டான். மூன்றாவது, தான் செய்யக்கூடிய அந்த வியாபாரத்தில் யார் பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்கின்றார்களோ அந்த பொருள் அது எந்த தரத்தில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் அதே நேரத்தில் அந்த பொருளில் இல்லாத தன்மைகளை, அது கிடவில்லை, அது வீணாகவில்லை, இப்பொழுது நான் வாங்கினேன், இப்பொழுது நான் வாங்கி வந்தேன், இதுதான் உண்மையான விலை என்று சொல்லி அந்த பொருள் சம்பந்தமான யார் பொய் சத்தியங்களை செய்து வியாபாரம் செய்கின்றார்களோ நாளை வறுமையினால் ஆகிரத்தில் அல்லாஹ் அவர்களையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 நபர்களை குறித்து சொல்லுகின்றார்கள். வியாபாரத்தில் ஒருபோதும் பொய் இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்யாதவர்களா? 4 பெரும் கலீஃபாக்கள் அவர்கள் எல்லாம் வியாபாரம் செய்யாதவர்களா? சஹாபாக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வியாபாரம் செய்யாதவர்களா? நேர்மையினுடைய மொத்த உருவமாக நம்முடைய மத்ஹபினுடைய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக இருந்தார். அவர்களுடைய வரலாறு சொல்லுகின்றது, அவர்கள் எந்த ஒரு பொருளை விற்றாலும் கூட, எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் மிக சரியாக வாங்குவார்கள், மிக சரியான விலைக்கு நிர்ணயம் செய்து அதை விற்பனை செய்யக்கூடிய நேர்மையான ஒரு வியாபாரியாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்று நபிமார்களுடைய இமாம்களுடைய வரலாறுகள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயர்ந்த ஒரு குணத்தை நமக்கு சொல்லுகின்றார்கள். வியாபாரம் செய்கின்ற பொழுது நீங்கள் ஒருபோதும் பொய் சொல்லாதீர்கள். மூன்றாவதாக நபி அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் காணுகின்ற கனவை குறித்து பொய் சொல்லாதீர்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்றைய காலகட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எதை காணுகின்றீர்களோ அந்த கனவை யாரிடத்தில் சொல்ல வேண்டுமோ அவர்களிடத்தில் மாத்திரம் சொல்லுங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த கனவினுடைய விஷயத்தில் நமக்கு இன்னொரு கவனம் வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், லா தக்ஸுஸு ருய்யாக அலா இஹ்வதிக, நீங்கள் காணுகின்ற அந்த கனவை உங்களுடைய சகோதரரிடத்தில் கூட நீங்கள் சொல்லாதீர்கள். கனவை குறித்து நீங்கள் குர்ஆனை பார்ப்பீர்களேயானால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறு முதன்மையாக வந்து நிற்கும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கனவிற்கு விளக்கம் சொல்லுகின்ற ஒரு அருமையான ஒரு தாத்பரியத்தை பெற்றவர்களாக வாழ்ந்தார்கள். இந்த சூரத் யூசுஃபிலே அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகின்ற பொழுது, லா தக்ஸுஸு ருய்யாக அலா இஹ்வதிக, உங்களுடைய சகோதரரிடத்தில் கூட நீங்கள் கண்ட கனவை சொல்லாதீர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் அதற்கு அங்கேயும் பதில் சொல்லுகின்றான். அவர்கள் நீங்கள் கண்ட கனவு உங்களுக்கு நிலமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களும் உங்களுக்கு சூழ்ச்சி செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. அல்லாஹ்வுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. நீங்கள் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வைத்து பாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவிப்பு செய்திருப்பான், ஒரு கனவின் மூலமாக உங்களுக்கு ஒரு விளக்கம் தந்திருப்பான். நான் கண்ட கனவு என்று ஊர் முழுக்க நீங்கள் சொல்லி
கனவினுடைய பலன் உங்களுக்கு கிடைத்து விடக் கூடாது என்று அவர் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்திருப்பார். அதை அல்லாஹ் சொல்லுகின்றான், லா தக்சுரு இயாக அலா இஹ்வதிக ஃபயகீது லக கைதா. நீங்கள் கண்ட கனவை உங்களுடைய சகோதரர்களிடத்தில் கூட நீங்கள் சொல்லாதீர்கள், அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் சூழ்ச்சி செய்யலாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆதலால் எந்த கனவை நாம் காணுகின்றோமோ அந்த கனவினுடைய விஷயத்தில் மிக சரியாக நாம் விளக்கம் கேட்க வேண்டுமே தவிர மாறாக அதிலும் கூட்டியோ குறைத்து நாம் சொல்லி விளக்கம் கேட்கின்ற பொழுது அதனுடைய பலனை நாம் பெற முடியாமல் இந்த உலகத்திலே போய்விடும். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதாக நமக்கு இதை சொல்லுகின்றார்கள், கனவுகளை நீங்கள் ஒருபோதும் பொய் சொல்லாதீர்கள். கனவிலே நீங்கள் ஒருபோதும் பொய் சொல்லாதீர்கள். ஒருவர் தாம் காணாத ஒரு கனவை கண்டதாக யார் பேசுகின்றாரோ, தான் கண்டத கனவை யார் இந்த இடத்தில் காணாத ஒன்றை கண்டதாக பேசுகின்றாரோ, நாளை வறுமையினால் ஆசிரத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா 2 வார் கோதுமைகளில் முடிச்சு போடும்படி அல்லாஹ் சொல்லுவார். 2 வார் கோதுமைகளில் முடிச்சு போடும்படி அல்லாஹ் சொல்லுவார். அது ஒரு காலமும் யாராலும் முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு சிரமத்திற்கு அவர் வந்து நிற்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நீ செய்ததனுடைய பாவத்திற்கு தண்டனை இதுவாக இருக்கின்றது, பாவத்திற்குரிய தண்டனை இதுவாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா நாளை வறுமையினால் ஆக்கிரத்தில் அப்படி ஒரு தண்டனை கொடுப்பான். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே பொய் சொன்ன மக்களுக்கு அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு இவ்வாறு சொல்லுகின்றார்கள், யாராகிலும் ஒரு அடியார் தான் காணாத ஒரு கனவை கண்டதாக மக்களுக்கு மத்தியில் அவர் அறிவிப்பு செய்வாரேயானால் நாளை வறுமையினால் ஆக்கிரத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை காத்திருக்கின்றது என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார். ஐந்தாவதாக, நாம் எதையெல்லாம் கேட்கின்றோமோ அதையெல்லாம் மற்றவர்களிடத்தில் சொல்லிவிடக்கூடாது. இன்றைய காலத்திலே நாம் பயன்படுத்துகின்ற செல்போனிலே அது வலைத்தளமாக, வாட்ஸ்அப்புகளாக, ட்விட்டர்களாக, ஃபேஸ்புக்குகளாக எந்த வகையில் நாம் செய்திகளை பார்ப்பதாக இருந்தாலும் அது எதில் உண்மை என்று நமக்கு தெரிகின்றதோ அதை மாத்திரம் மற்றவர்களுக்கு பகிர வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம்? எந்த செய்திகளை பார்த்தாலும் உடனேயே ஷேர் பட்டன் அதனை அளித்து எத்தனை பேருக்கு, 100 பேருக்கு, 150 பேருக்கு அதை நாம் அனுப்ப முடியுமோ அனுப்பி விடுகின்றோம். அதனை ஒருவர் கேட்கின்றார், நீங்கள் அனுப்பி அந்த செய்தி பொய்யாக தெரிகின்றதே, ஐயோ நான் படிக்காமல் விட்டுவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்கின்றோம். அதுதானே அன்றாடம் இன்றைக்கு உலகத்திலே நடைபெறுகின்றது. நாம் கேட்கின்ற பார்க்கின்ற செய்திகள் உண்மை இல்லாத பட்சத்தில் யாரிடத்தில் நாம் பதில் சொல்ல முடியும்? அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோரினார். அல்லாஹ் ஒரு பக்கம் மன்னிக்கின்றான் இருந்தாலும் கூட இந்த 100 நபர்கள் நாம் இல்லாத ஒரு செய்தியை நம்பிவிட்டார்களே, அந்த செய்தியை நம்பி அவர்கள் அமல் செய்து விட்டார்களே, ஆனால் அதற்குரிய பாவம் யாரை சாரும் என்பதை ஒரு பக்கம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலத்தினுடைய கட்டங்களில் நாம் எத்தனையோ வலைத்தளங்களுடைய அத்தனை விஷயங்களையும் ஆப்புகளையும் நாம் பயன்படுத்துகின்றோம். எத்தனையோ விஷயங்களை இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம். ஒரே ஒரு செய்தியை கவனத்தில் வையுங்கள், எந்த செய்திகளை படித்தாலும் நீங்கள் ஷேர் பட்டன் பக்கம் செல்லாதீர்கள். அது எந்த அளவிற்கு நீங்கள் உண்மை என்று நம்புகின்றீர்களோ அதனுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு வந்ததற்கு பின்னால் நீங்கள் அதை குறித்து பரப்பலாமே தவிர, பள்ளிவாசல் கட்டுவதற்கு விளம்பரமாக இருந்தாலும் சரி, மதரசாக்கள் நிர்மாணம் செய்வதற்கு விளம்பரங்களாக இருந்தாலும் சரி, எத்தீம்கானாவிற்கு நீங்கள் செய்யக்கூடிய உபகாரங்களாக இருந்தாலும், எந்த செய்திகளாக இருந்தாலும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவியாக இருந்தாலும், ஒரு ஆபத்தான செய்திகளாக இருந்தாலும், நோய் பரவுகின்ற ஒரு அறிகுறி செய்திகளாக இருந்தாலும், எந்த செய்திகளாக இருந்தாலும் அதில் உண்மைத்தன்மை இல்லாத பட்சத்தில் நீங்கள் யாருக்கும் நீங்கள் பரப்பிவிடக் கூடாது. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் எதையெல்லாம் கேட்கின்றீர்களோ அதையெல்லாம் மற்றவர்களிடத்தில் நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். எதையெல்லாம் நீங்கள் கேட்கின்றீர்களோ அவைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4வது செய்தியாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிபின். அல்லாஹ் பேசுகின்றான், ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வருவாரேயானால் அதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் ஆராய்ந்து அறிவு செய்து அதற்கு பின்னால் அதை நீங்கள் நம்ப வேண்டுமே தவிர மாறாக அவர் சொல்வதை எல்லாம் நீங்கள் நம்பிவிடாதீர்கள். அப்படி நம்புவீர்களேயானால் உங்களை ஒரு கவலைக்குரிய விஷயத்தில் அது ஆழ்த்திவிடும் என்று அல்லாஹ் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றான். குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்லுகின்றான், எவைகளையெல்லாம் நாம் பார்க்கின்றோமோ, எவைகளையெல்லாம் நாம் பேசுகின்றோமோ அவைகளையெல்லாம் நாம் ஒருபோதும் மற்றவர்களிடத்திலே சொல்லிவிடக் கூடாது, அதை நாம் பரப்பிவிடக் கூடாது. அதனுடைய உண்மைத்தன்மை அறிந்த
விட்டதற்கு பின்னால் அதை குறித்து நாம் பேசுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்லுவார்கள், நகைச்சுவைக்கும் கூட நீங்கள் போய் சொல்லாது, அடுத்தவர்களை சிரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கூட நீங்கள் போய் சொல்லிவிடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லுகின்றார்கள், நான் நகைச்சுவையாக பேசுகின்றேன். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் நகைச்சுவையாக பேசுகின்றேன், ஆனால் உண்மையை தவிர வேறு எதையும் நான் பேச மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது, யாராகிலும் ஒரு அடியார் சத்தி இஸ்லாத்தினுடைய விஷயத்தை மற்ற மக்களுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி நகைச்சுவையாக பேசி அதில் ஏதாவது பொய்கள் கலந்து விடுமையானால் அது அல்லாஹ் விரும்பாத ஒரு செயலாக இருக்கின்றது. நானும் நகைச்சுவையாக பேசுகின்றேன், உங்களிடத்தில் நகைச்சுவையாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன், ஆனால் நான் பேசுகின்ற அந்த செய்திகளில் நீங்கள் நான் ஒருபோது உண்மையை தவிர வேறு எதையும் நான் பேச மாட்டேன் என்று சொன்ன பொழுது அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இவ்வாறெல்லாம் விளக்கம் கொடுத்தார். சஹாபாக்களுக்கு இவ்வாறெல்லாம் விளக்கம் சொல்லிக் கொண்டே வந்தார்கள். அந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் நகைச்சுவையாக பேசினாலும் கூட அதை குறித்து நீங்கள் அங்கே பொய் சொல்லிவிட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளிடத்தில் நீங்கள் ஒருபோதும் பொய் என்கின்ற அந்த வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்தி விட வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கின்றோம், குழந்தைகள் வளர்க்கக்கூடிய அந்த நிலைகளில் அந்த பொய்யினுடைய சூழ்நிலைகளை எப்படியெல்லாம் அவர்களுக்கு நாம் கற்றுத்தர வேண்டுமோ அந்த வழிகளில் எல்லாம் நாம் கற்றுத்தந்து விட்டதற்கு பின்னால் அந்த குழந்தை என்னை மதிக்கவில்லை, எனக்கு சோறு போடவில்லை, எனக்கு உதவி செய்யவில்லை, என்னை மதிக்கவில்லை என்கின்ற அந்த வார்த்தையில் புலம்பி எந்த விதமான பிரயோஜனங்களும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரிசையில் சொன்னார்கள், யார் சர்வ சாதாரணமாக தங்களுடைய குழந்தைகளிடத்திலே பொய் பேசுகின்ற அந்த பழக்கத்தை உருவாக்குகின்றார்களோ, விளையாட்டாக பேசுகின்றார்களோ, நாளைய ஒரு நாள் அது அவர்களை பார்த்து மீண்டும் திரும்பி வரும். நாளை ஒரு நாள் அது அவர்களை பார்த்து மீண்டும் திரும்பி வரும். அது வானவர்களால் பதிவு செய்யப்படுகின்றது, வானவர்களால் பதிவு செய்யப்படுகின்றது. ஆதலால் உங்களுடைய குழந்தைகளிடத்தில் ஒருபோதும் நீங்கள் பொய்யினுடைய பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டு விட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகின்ற பொழுது அந்த வரிசையில் இதற்குள்ள இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றது. இந்த வரிசையில் நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த பொய்யினுடைய பாவத்திலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இன்றைய காலத்தினுடைய சூழ்நிலையில் எவைகளையெல்லாம் நாம் கேட்கின்றோமோ அவைகளையெல்லாம் ஒரு பக்கம் நாம் கண்மூடி கொண்டு நம்பிவிடக்கூடாது. மாறாக ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்குமையானால் அவைகளை மாத்திரம்தான் அவைகளெல்லாம் மறைவானது. அல்லாஹ் ஒருவன், ரசூல் ஒருவர், அல்லாஹ்வுடைய வேதம், நபிமார்களுடைய செய்திகள் இதுவெல்லாம் நாம் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் வரலாறுகள் நமக்கு அவைகளை உண்மைகளாக சொல்லிக் கொண்டு வருகின்றது. அதே நேரத்தில் எவைகளையெல்லாம் நாம் பார்க்கின்றோமோ அவைகளையெல்லாம் மற்ற மக்களுக்கு மத்தியில் தேவையில்லாமல் நாம் பரிமாறிக்கொள்ளுகின்ற பொழுது பின்னால் நாம் மனம் வருத்தப்படக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வந்து விடுகின்றது. அந்த வரிசையில் இன்றைய காலத்தினுடைய சூழ்நிலையில் உயர்வுக்கு வழிகாட்டுகின்ற அந்த உண்மையை நாம் கையில் எடுக்க வேண்டும். நரகத்தின் பக்கம் வழிகாட்டுகின்ற அந்த பொய்யிலிருந்து நம்மை நாம் விலக்கிக் கொண்டு வாழ வேண்டும். நாமும் விலகிக் கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தார்களையும் தடுத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாரிசுகளையும் மிகவும் கவனமாக அதிலிருந்து நாம் விலக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் நல்ல துஆக்களையும் நிறைவான முறையில் அல்லாஹ் கபூல் செய்து புரிவானாக. வாழும் காலமெல்லாம் உண்மையான விஷயங்களை பேசி உண்மையான விஷயங்களை கேட்டு அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு மொழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை மறுமை நாள் ஆசிரத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக.